வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். கன்னியாகுமரிக்கு பிரதமர் மோடி வருவது தேர்தல் விதிமீறல். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சாடல். இடஒதுக்கீட்டிற்காக 50% உச்சவரம்பு நீக்கப்படும். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. அடுத்த 3 நாட்களுக்குள் கேரளாவில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். ராகுல் டிராவிடின் பதவிக்காலம் ஜூன் மாதத்துடன் நிறைவு. இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீரை நியமிக்க ஆலோசனை. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஊடகங்கள் வாயிலாக பிரதமர் மோடி மறைமுக பிரச்சாரம் செய்ய முயற்சிப்பதாக செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். 3 நாட்கள் பயணமாக பிரதமர் மோடி 30ஆம் தேதி கன்னியாகுமரி வர உள்ளார். இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் 30ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில் அன்று மாலை பிரதமர் மோடி கன்னியாகுமரி வர உள்ளார். 30ஆம் தேதி மாலை விவேகானந்தர் பாறைக்கு செல்லும் பிரதமர் மோடி அங்குள்ள மண்டபத்தில் இரவு பகலாக தியானம் செய்ய உள்ளார். அங்கு அவர் 3 நாட்கள் விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கன்னியாகுமரிக்கு பிரதமர் மோடி வருவது தேர்தல் விதிமீறல் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மே 30ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் தியானம் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளிவருகிறது. இந்நிலையில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் இதுபோன்ற நிகழ்ச்சிக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்க கூடாது என்றும் வாக்குப்பதிவுக்கு முந்தைய 48 மணி நேர அமைதி காலத்தில் இதுபோன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஊடகங்கள் வாயிலாக மோடி மறைமுக பிரச்சாரம் செய்ய முயற்சிக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் இன்று கடிதம் கொடுக்கப்பட உள்ளதாகவும் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தையும் அணுகுவோம் என்றும் அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதானிக்கு உதவுவதற்காகத்தான் கடவுள் மோடியை அனுப்பி வைத்துள்ளதாக உத்தரப்பிரதேச பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் பன்ஸ்கோன் நகரில் காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டு உரையாற்றினார். கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் இடஒதுக்கீட்டுக்கான 50% உச்சவரம்பு நீக்கப்பட்டு இடஒதுக்கீட்டின் அளவு அதிகரிக்கப்படும் என்றும் இந்தியா கூட்டணி அரசு அக்னிபாத் திட்டத்தை கிழித்து குப்பையில் கூட வீசும் என்றும் ஆட்சியில் அமர்ந்தவுடன் நாட்டின் பொருளாதாரத்தை வேகமாக முன்னேற்றுவோம் என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் பிரதமர் மோடி தன்னை பரமாத்மா அனுப்பி வைத்ததாக கூறி வருகிறார். அவரை அதானிக்கு உதவுவதற்காகத்தான் கடவுள் அனுப்பி வைத்துள்ளார், ஏழைகளுக்கு உதவுவதற்கு அல்ல என்றும் அவர் பேசினார். தென்மேற்கு பருவமழை இன்னும் 2 அல்லது 3 நாட்களுக்குள் கேரளாவில் தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை வழக்கமாக ஜூன் முதல் வாரத்தில் கேரளாவில் தொடங்கும். ஆனால் இந்த ஆண்டு பருவமழை முன்கூட்டியே தொடங்குவதற்கான சாதகமான சூழல் ஏற்பட்டு வருகிறது. அதன்படி தென்மேற்கு பருவமழை இன்னும் 2 அல்லது 3 நாட்களுக்குள் கேரளாவில் தொடங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்களின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் நாளை மறுதினம் முதல் 3ஆம் தேதி வரை சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராகுல் டிராவிடின் பதவிக்காலம் ஜூன் மாதத்துடன் முடிவடையும் நிலையில் புதிய தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராகுல் டிராவிட் கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இருக்கிறார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த 50 ஓவர் உலகக்கோப்பை போட்டியுடன் அவரது ஒப்பந்தம் முடிவடைந்தது. இருப்பினும் ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும் 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியை கருத்தில் கொண்டு அவரது ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டது. அவரது பதவிக்காலம் வரும் ஜூன் மாதத்துடன் முடிவடைய உள்ள நிலையில் புதிய பயிற்சியாளரை தேர்ந்தெடுக்க மே 13 முதல் இந்திய அணி பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் புதிய பயிற்சியாளராக நியமிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்து அறிவிப்பு விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் பயோமெட்ரிக் முறையை நடைமுறைப்படுத்திய மத்திய மாநில அரசுகளுக்கு திருத்துறைப்பூண்டியில் பசுமை சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பருத்திச்சேரி ராஜா நன்றி தெரிவித்துள்ளார்.
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் கிராமப்புற ஏழைகளின் வறுமையை ஒழிக்கவும், விவசாயம், நீர் ஆதாரங்களை மேம்படுத்தவும் பல்வேறு அரசியல் இயக்கங்கள், கிராமப்புற செயற்பாட்டாளர்கள், சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையை ஏற்று இச்சட்டம் 2005ஆம் ஆண்டு இயற்றப்பட்டு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் ஆண், பெண் இருபாலரும் சம ஊதியம் பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இத்திட்டத்தின் பணியாளர்களின் வருகையை உறுதி செய்யும் வகையில் நிழற்படை முறையில் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. ஆனால் சில கிராம ஊராட்சிகளில் பணியாளர்களின் வருகையை உறுதி செய்யும் நிழற்படம் எடுக்கப்படாமலும், பணியாளர்கள் பணித்தளத்திற்கு வேலைக்கு வராமலேயே சிலருக்கு மட்டும் சாதகமாக வருகை பதிவு உறுதி செய்யப்பட்டு அரசின் நிதி நூதன முறையில் திருடப்பட்டு வந்தது. இந்த மோசடியை களைய அரசு உடனடியாக பயோமெட்ரிக் முறையில் பணித்தளத்தில் கைரேகை பதிவின் மூலம் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களின் வருகை பதிவை உறுதி செய்யும் நடைமுறையை கொண்டுவர வேண்டும் என கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பசுமை சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பருத்திச்சேரி ராஜா மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் 100 நாள் வேலை திட்டம் தமிழ்நாட்டில் நகராட்சி பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு பணியாளர்களின் வருகை பதிவு உறுதி செய்யும் வகையில் பணித்தளத்தில் பயோமெட்ரிக் முறையில் கைரேகை பதிவு செய்யப்படுகிறது. இந்நிலையில் மத்திய மாநில அரசுகளின் இந்த நடைமுறையை வரவேற்று பசுமை சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பருத்திச்சேரி ராஜா நன்றி தெரிவித்துள்ளார். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பணிபுரிந்து வரும் கொள்முதல் நிலைய பணியாளர்களுக்கு 4 மாத கால சம்பளம் வழங்காததை கண்டித்து திருவாரூரில் காங்கிரஸ் கட்சியின் சார்புடைய தொழிற்சங்க பொதுச் செயலாளர் இளவரசி கண்டனம் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா பாசன மாவட்டங்களில் ஒன்றான திருவாரூர் மாவட்டத்தில் நெல் சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். விவசாயிகள் நலன் கருதி விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல்லை உடனுக்குடன் கொள்முதல் செய்து கட்டுப்படியான விலையினை விவசாயிகளுக்கு வழங்கும் வகையில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் தமிழக அரசு நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து நெல் கொள்முதல் செய்து வருகிறது. இவ்வாறு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் உடனுக்குடன் அரசு குடோன்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது அரசின் விதிமுறையாக உள்ளது. இந்நிலையில் கொள்முதல் நிலையங்களில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு வேண்டுமென்றே கடந்த 4 மாத காலமாக சம்பளம் வழங்காமல் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இத்தகைய போக்கை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் பணியாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் இளவரி தலைமையில் ஏராளமான தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்று தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் திருவாரூர் மாவட்ட முதுநிலை மண்டல மேலாளரை சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தனர். அப்போது உரிய நடவடிக்கை எடுக்காவிடில் திமுக அரசை கண்டித்து அரசு நேரடி கொள்முதல் ஊழியர்களை ஒன்று திரட்டி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் மாநில பொதுச் செயலாளர் இளவரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பொன்னமராவதி அருகே கண்டியாநத்தம் புதுப்பட்டியில் அமைந்துள்ள குரவழிக்காட்டு ஐயனார் திருக்கோவிலின் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கண்டியாநத்தம் ஊராட்சியில் புதுப்பட்டியில் அமைந்துள்ள குரவழிக்காட்டு ஐயனார் திருக்கோவிலில் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியினை புதுக்கோட்டை மாவட்ட தனி துணை ஆட்சியர் சோபா கொடியசைத்து துவங்கி வைத்தார். ஜல்லிக்கட்டு போட்டியில் புதுக்கோட்டை, திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 750 காளைகளும் 250 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். சுழற்சி முறையில் வாடிவாசலிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர். பாதுகாப்பு பணியில் காவல்துறை, சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை, கால்நடை பராமரிப்பு துறையினர், தீயணைப்பு துறை என பலர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். வாலாஜாபாத்தில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கிறிஸ்தவ ஆலயம் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி அறுசுவை விருந்து வழங்கி கௌரவிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் துப்புரவு தூய்மை பணியாளர்கள், மேற்பார்வையாளர்கள் என 70க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு வாலாஜாபாத் புனித அசிசி பிரான்சிஸ் ஆலயம் வளாகத்தில் கிறிஸ்தவ ஆலயம் சார்பில் துப்புரவு தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி பாஸ்கர் சகாயராஜ் தலைமையில் நடைபெற்றது. பங்கு பேரவை செயலாளர் ஜெனிஃபர் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சிக்கு பேரூராட்சி கவுன்சிலர்கள் வெங்கடேசன், தனசேகரன், முகமது இஸ்மாயில், சமூக சேவகர் ஜோசப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக பேரூராட்சி மன்ற தலைவர் இல்லாமல்லி ஸ்ரீதர் கலந்து கொண்டு 70க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கியும் அறுசுவை விருந்து வழங்கியும் கௌரவித்தனர். முன்னதாக சிறுவர்கள் பதாகைகள் ஏந்தியபடி தூய்மை பணியாளர்களை பன்னீர் தெளித்து நெற்றியில் சந்தனம் வைத்து வரவேற்பளித்து தூய்மை பணியாளர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது.
சேலம் சரகத்தில் குறைபாடுகள் கண்டறியப்பட்ட 195 பள்ளி வாகனங்களுக்கு தகுதி சான்று அளிக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருக்கிறது. பள்ளிகள் திறப்பதற்கு முன்பே தனியார் பள்ளி வாகனங்களை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே ஆய்வு செய்தனர். அதன் ஆய்வு அறிக்கைகளை உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்து வருகின்றனர். அதன்படி சேலம் சரகத்திற்கு உட்பட்ட சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் செயல்படும் தனியார் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் பள்ளி வாகனங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளதா, மாணவர்கள் ஏறும் வழி, இறங்கும் வழியில் உறுதியாக கதவுகள், படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதா, சென்சார் கருவி பொருத்தப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்தனர். சேலம் சரகத்தில் 2349 தனியார் பள்ளி வாகனங்கள் ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டது. இதில் குறைபாடு கண்டறியப்பட்ட 195 வாகனங்களுக்கு தகுதி சான்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. குறைபாட்டை நிவர்த்தி செய்த பிறகு வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அதன் பிறகு வாகனங்களை இயக்க வேண்டும் என்றும் போக்குவரத்து அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிறந்தநாள் மட்டுமே வருடம் 365 நாட்களும் கொண்டாடப்பட்டு வருகிறது என்று கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பெருமிதம் தெரிவித்துள்ளார். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு சென்னை திருவான்மியூரில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தென் சென்னை நிர்வாகிகளின் ஏற்பாட்டில் 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு வடை பாயாசத்துடன் சமபந்தி விருந்து அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியை தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிறந்தநாள் மட்டுமே வருடம் 365 நாட்களும் கொண்டாடப்பட்டு வருகின்றது என்று தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் சொல்லுக்கு இணங்க உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தென் சென்னை தெற்கு மாவட்டம் சார்பாக இன்று மதிய உணவு பரிமாறப்பட்டது. இதேபோல் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் மாவட்ட தலைவர்கள், அணி தலைவர்கள், நகரம், ஒன்றியம், கிளை, தொகுதி பொறுப்பாளர்கள், கிளை நிர்வாகிகள் அனைவரும் காலை உணவு, மதிய உணவு என்று அவர்களுக்கு சக்திக்கு ஏற்ப இன்று ஒரு நாள் உணவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தளபதி விலையில்லா விருந்தகம் பல வருடங்களாக 23 இடங்களில் தினசரி காலை உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனைக்குள் புகுந்து திருட முயற்சி செய்ததாக ஒருவரை அடித்து கொலை செய்த சம்பவம் தொடர்பாக காவலாளிகளிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை சிட்ரா பகுதியில் KMCH என்ற தனியார் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மருத்துவமனைக்குள் புகுந்து திருட முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த மருத்துவமனை காவலாளிகள் அந்த நபரை கையும் களவுமாக பிடித்து சரமாரியாக தாக்கியதில் அவர் காயமடைந்தார். அதன் பின்னர் காயமடைந்த நபருக்கு அதே மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் பீளமேடு காவல்துறையினர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் காந்திமா நகர் பகுதியில் சேர்ந்த ராஜா என்கிற மணி என்பவர் ஏற்கனவே குற்ற வழக்கில் கைதாகி ஜாமீனில் வந்துள்ளதும், மருத்துவமனையில் திருட்டில் ஈடுபட்ட போது மருத்துவமனை காவலாளிகள் தாக்கியதில் உயிரிழந்ததும் தெரிய வந்தது. பல்லடம் அருகே வேறு இடங்களில் வீட்டின் பூட்டை உடைத்து 4 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 40,000 கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சென்னிமலைப்பாளையத்தில் வசித்து வரும் பிரேம்குமார் என்பவரும் அவரது குடும்பத்தினரும் வேலைக்கு சென்று விட்டனர். பிரவீன்குமார் மட்டும் உணவு இடைவேளையில் வீட்டுக்கு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் வைத்திருந்த 4 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 20,000 திருடப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதன் பின்னர் இது குறித்து பிரவீன்குமார் பல்லடம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் மற்றும் கைரேகை நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று கைரேகை மற்றும் தடயங்களை பதிவு செய்தனர். மேலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். இதேபோன்று பல்லடத்தை அடுத்த அருள்புரம் குன்னாங்கல் பாளையத்தில் நாச்சால் என்பவரது வீட்டில் கதவை உடைத்து பீரோவில் வைத்திருந்த ரூபாய் 20,000 கொள்ளையடித்து சென்ற சம்பவம் குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பல்லடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருத்தணி முருகன் கோவிலில் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் அதிக அளவில் இருசக்கர வாகனங்களை நிறுத்தியதால் கார்களை எடுக்க முடியாமல் சுமார் 2 மணி நேரம் கார் உரிமையாளர்கள் தவிர்த்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவில் கோடை விடுமுறையொட்டி முருகனை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கு தனித்தனியாக கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்படாத நிலையில் கார்கள் நிறுத்தும் இடத்திலேயே இருசக்கர வாகனங்களும் அதிக அளவில் விடப்பட்டதால் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கார்களை எடுக்க முடியாமல் கார் உரிமையாளர்கள் திணறி வருகின்றனர். அதன் பின்னர் அங்கு வேலை செய்யும் காவலாளிகள் வாகனங்களை எடுப்பதற்கு எந்தவித ஏற்பாடுகளும் செய்யாத நிலையில் அங்கிருந்த பொதுமக்களை இருசக்கர வாகனங்களை சரி செய்ததை அடுத்து கார் உரிமையாளர்கள் கார்களை எடுத்து சென்றனர். மேலும் இருசக்கர வாகனம் மற்றும் கார்களை தனித்தனியே விடுவதற்காக கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவொற்றியூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருவொற்றியூர் கிழக்கு லைன்ஸ் சங்கத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருவொற்றியூர் கிழக்கு லைன்ஸ் சங்கத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் வட்டார தலைவரும் சமூக சேவகருமான PV சுப்பிரமணி மற்றும் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய தபால் ஊழியர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கினர். மேலும் பரதநாட்டியம் ஆடிய மாணவிகளுக்கும் லைன்ஸ் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் அளித்து கௌரவித்தனர். விழாவில் மாவட்ட ஆளுநர் பஜேந்திர பாபு, முன்னாள் பன்னாட்டு இயக்குநர்கள் ராமகிருஷ்ணமூர்த்தி, சம்பத், முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரவிச்சந்திரன், முதல் துணை மாவட்ட ஆளுநர் மணிசேகர், 2ஆம் துணை ஆளுநர் நரசிம்மன், கிளப் ஆலோசகர்கள் G வரதராஜன், N துரைராஜ், பல்வேறு சமூக சேவை அமைப்பாளர்கள் மற்றும் அனைத்து கிராம சங்கத்தினர் கலந்து கொண்டனர். புனேவில் நடைபெற்ற தேசிய அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு வாலாஜாபேட்டை உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள சத்ரபதி சிவாஜி விளையாட்டு அரங்கத்தில் தேசிய அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. கடந்த மே மாதம் 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்ற போட்டியில் இந்தியா உட்பட ஏராளமான நாடுகளில் இருந்து வீரர் வீராங்கனைகள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். இதில் தமிழ்நாடு அமெச்சூர் கிக் பாக்ஸிங் சங்கம் சார்பில் பங்கேற்ற ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதி சேர்ந்த லட்சிகா மற்றும் ஸ்ரீசபரி ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். சங்கீதா வெண்கல பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். இதனிடையே பதக்கங்களை வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு வாலாஜாபேட்டையில் யுத்தகலை இன்டர்நேஷனல் சிலம்பம் அகாடமி பயிற்சியாளர் சத்யமூர்த்தி மற்றும் சிலம்பாட்ட வீரர்களின் பெற்றோர்கள் பூமாலைகள் அணிவித்தும் தீப ஆரத்தி எடுத்தும் மேளதாளங்கள் முழங்க வரவேற்றனர். மேலும் சக வீரர்கள் அனைவரும் சிலம்பாட்டம் ஆடியபடி முக்கிய சாலையின் வழியாக சென்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வணக்கம், எனது பேர் சத்யமூர்த்தி. யுத்தகலை அகாடமியில் தலைமை பயிற்சியாளராக பணிபுரிந்துள்ளேன். இந்த அகாடமியில் கடந்த ஒரு 4 வருஷமாக சிலம்பம், கிக் பாக்ஸிங், ஆர்ச்சரி போன்ற பயிற்சிகளை கற்றுட்டு வரோம். இப்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலு, ஸ்டேட் லெவலில் வின் பண்ணவங்க நேஷ்னல் லெவலில் வின் பண்ணி தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளாங்க. இதில் என்னென்னா மொத்தம் 3 கேட்டகரியாக நடந்தது. சீனியர், சப் ஜூனியர், மினி சப் ஜூனியர், அதுக்கப்புறமா கேடட். இது 3 கேட்டகரியாக நடந்தது. மொத்தம் ஒரு 2000 பார்ட்டிசிபேட் 25 மாநிலங்கள்லேருந்து பண்ணிட்டாங்க. இந்த 25 மாநிலங்களில் நம்மளோட தமிழ்நாட்டு சார்பாக நம்மளோட வாலாஜா சேர்ந்த 3 மாணவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இதில் பிளேஸ் பண்ணவங்க 3 பேர், 4வது ஒரு மாணவி 5வது இடத்தை பிடித்து நம்மளோட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கோம். இதில் என்னன்னா, இதில் கவர்மெண்ட் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி லாஸ்ட் டைமு நம்மளோட ஐயா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 3% இதை ஒதுக்கிட்டோம். ப்ளஸ் இதுக்கு கேஷ் அவார்டு ஒரு 3 லட்சம் ஊக்க உதவித்தொகையாக கொடுத்து மொத்தம் 1,40,00,000 லாஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க நேஷ்னலில் வின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த டைமும் வின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி ஃபார்ம் 2வும் 3 லட்சம், கோல்டு அடித்த மாணவர்களுக்கு 3 லட்சமும், சில்வர் அடித்த மாணவர்களுக்கு 1,50,000 லட்சமும், ப்ளஸ் பிரான்ஸ் அடித்த மாணவர்களுக்கு 1 லட்சமும் தலா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அறிவிக்கிறாங்க. இதனால் பசங்களோட லைஃப்பும் அடுத்த கட்டத்துக்கு போகுது. அவங்க கொடுக்குற அசோசியேஷன், அதாவது தமிழ்நாடு கிக் பாக்ஸிங் அமைச்சர் அசோசியேஷன் கொடுக்குற ஃபார்ம் 2 வச்சு பசங்களோட காலேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கும் அடுத்த கட்டம் அவங்க வேலை வாய்ப்புக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்குது. இதுக்கு தமிழ்நாடு கிக் பாக்ஸிங் அமைச்சர் செயலாளர் மிஸ்டர் சுரேஷ் பாபு சாருக்கும், வேலூர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி
மிஸ்டர் துரைவேல் சாருக்கும் மிக்க நன்றி. ஏன்னா இந்த வாய்ப்பு, இந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுத்தது இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் இல்லைன்னா இவ்வளோ பிள்ளைங்களோட வாழ்க்கையை அதெல்லாம் அடுத்த தரத்துக்கு கொண்டு வர முடியாமல் போயிட்டுருக்கோம். இந்த நிகழ்ச்சி இந்த ஏற்பாடு செய்ததுக்கு மிக்க நன்றி. உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தளபதி விஜயின் ஆணைக்கிணங்க விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு ஒரு நாள் உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தர்மபுரி மாவட்ட தமிழக வெற்றி கழக இளைஞர் அணி சார்பில் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு 500 ஏழை எளியோருக்கு குடிநீர் பாட்டிலுடன் மதிய உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் தாபா சிவா, இளைஞர் அணியை சேர்ந்த விமல், சுரேஷ், அஜித், இளங்கோ, ராமு, மனோஜ், அன்பு, தினேஷ் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் உலக பட்டினி தினத்தையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பிரபல நடிகரும் மாவட்ட தலைவருமான தமிழன் பார்த்திபன் பொதுமக்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் பாட்டில்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நடமாடும் உணவு வாகனத்தையும் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் 25 இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நடமாடும் உணவகம் மூலம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் ராணிப்பேட்டை மற்றும் ஆற்காடு ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் மாவட்ட தலைவர் பூக்கடை மோகன் தலைமையில் உலக பட்டினி தினத்தையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இணைந்து நரிக்குறவர்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்று அன்னதானம் வழங்கியதோடு பல்வேறு இடங்களில் இருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் உலக பட்டினி தினத்தையொட்டி அனைவருக்கும் சமபந்தி விருந்தாக பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடைக்கானல் நகர் தலைவர் வினோத், கொடைக்கானல் நகர செயலாளர் சசி பிரகாஷ் ஆகியோர் தலைமையேற்று பொதுமக்களுக்கு சமபந்தி விருந்தாக பிரியாணி வழங்கினர். திருப்பூர் மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் உலக பட்டினி தினத்தையொட்டி பல்வேறு பகுதிகளில் ஏழை எளியோருக்கு உணவு வழங்கப்பட்டது. இதில் பூத்தா ரோடு பகுதியில் 500க்கும் மேற்பட்டோருக்கு காளான் பிரியாணி வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பேருந்து நிலையம் அருகே உலக பட்டினி தினத்தையொட்டி தமிழக வெற்றி கழகம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள உலக பட்டினி தினத்தையொட்டி 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோபி நகர நிர்வாகி பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் உட்பட தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் உலக பட்டினி தினத்தையொட்டி மட்டக்கடை பகுதியில் அமைந்துள்ள மண்டபம் உள்ளிட்ட 6 இடங்களில் பொதுமக்களுக்கு முட்டை பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவை பரிமாறி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் உத்தரவின்படி பொதுச் செயலாளர் புசி ஆனந்தின் ஆலோசனைப்படியும் மணிக்கூண்டு திடலில் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் பரணி பாலாஜி தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் உளுந்தூர்பேட்டை தொகுதியின் சார்பில் 1000 ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி தலைவர் மோகன், திருநாவலூர் ஒன்றிய தலைவர் சக்திவேல் மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்படும் என தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அறிவித்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதிய பேருந்து நிலையம் எதிரே செங்கம் ஒன்றிய மற்றும் நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளியோருக்கு உணவு வழங்கினர். நிகழ்ச்சியில் செங்கம் ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழனிப்பேட்டையில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய வளாகத்தில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு பசி என்னும் பிணி போக்கிடும் விழிப்புணர்வை ஏற்படுத்த தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாபெரும் அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றி கழகம் மாவட்ட பொறுப்பாளரும் அரக்கோணம் நகராட்சியின் 35வது வார்டு கவுன்சிலருமான காந்திராஜ் தலைமையேற்று நிகழ்ச்சி துவக்கி வைத்து அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கினார். முன்னதாக ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் தமிழக வெற்றி கழகம் மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூராட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரிக்கு பிரதமர் மோடி வருவது தேர்தல் விதிமீறல்.
தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சாடல். இடஒதுக்கீட்டிற்காக 50% உச்சவரம்பு நீக்கப்படும். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. அடுத்த 3 நாட்களுக்குள் கேரளாவில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். ராகுல் டிராவிடின் பதவிக்காலம் ஜூன் மாதத்துடன் நிறைவு. இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீரை நியமிக்க ஆலோசனை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.